Hi friends, welcome to BM Food Junction. இன்னைக்கு ஒரு ஹெல்த்தி ரெசிபி பார்க்கலாம். இதுக்காக நான் கொஞ்சமா பாதாம் எடுத்துட்டு அதை ஓவர்நைட் நல்லா ஊற வச்சிட்டேன். 10 ல இருந்து 20 பாதாம் கூட நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ காலையில இந்த பாதாம் நல்லா ஊர்னதும் இந்த மேலே உள்ள அந்த brown color தோலை மட்டும் தனியா உரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதல ஒரு 8 முந்திரி பருப்பு சேர்த்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கசகசா வந்து கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இது கூடவே 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு இது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதில் போட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி ஃப்ளேவர் இறங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு பால் ஆட் பண்ணுறேன். இது காய்ச்சாத பால். இதை ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வந்து சூடாகி வரட்டும். இப்போ உங்களுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்ட்டு ஓரளவு தெரிஞ்சிருக்கோம். பாதாம் பால் தான் இது. வந்து இங்கே காயல்பட்டினம் சைட்லலாம் ரொம்பவே ஃபேமஸ். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி, பாதாம், கசகசா சேர்த்து அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து அடிப்பிடிக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா சூடாகட்டும். இதுக்கப்புறமா நம்ம ரவை இருக்கு இல்லையா, அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாலுக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம இதை ஆட் பண்ணுறோம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம போட்ட ரவை வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது மாதிரி பண்ணுற இந்த ரெசிபி வந்து அவங்க ஹரிரா மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வயிறுலாம் புண்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாப்பாட்டில் இதை வந்து அடிக்கடியே சேர்த்துக்கிறாங்க. இந்த பால் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம். இப்போ இந்த ரவை வந்து நல்லா வெந்துட்டு இந்த பாலும் ஓரளவு சூடாகி நல்லா பொங்கி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்றாப்பில் உங்களுக்கு சுகர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சுகர் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ சுகர் நல்லா கரைஞ்சி வந்ததும் நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அது கொதிக்கட்டும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ நம்மளோட ஹரிரா மில்க் ரெசிபி ரெடி ஆகிட்டு பாதாம் பால்னும் சொல்லலாம். இதை நம்ம சுட சுட குடித்தாலும் சூப்பராக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சில்லுன்னு குடிங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.